Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHP ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த PHP ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன இதை ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோர் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். இது நான் எந்த லாங்குவேஜ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா PHP and MySQL. இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றதுக்குள்ள டெக்னாலஜிஸ் வந்து PHP and MySQL. அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா PHP கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ஒன்று XAMPP யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா WAMP கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா XAMPP தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம் லெட்ஸ் என்டர் இன்டு அவர் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிடணும். இப்போ நான் XAMPP யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து லோக்கல் டிஸ்க் சில XAMPP ஃபோல்டருக்குள்ள htdocs ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளதான் நான் அந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். அதை நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எந்த PHP ப்ராஜெக்ட் இருந்தாலுமே அதை ரன் பண்ணணும் அப்படின்னா XAMPP அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து XAMPP வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து இதுல எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணணும், பிளஸ் MySQL ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் இப்ப நம்ம வந்து அப்ளிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசருக்கு போயிட்டு இதுல போயிட்டு என்னன்னு டைப் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் பிளஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். இப்ப என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சில நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எங்க வச்சிருக்கோமோ htdocsல வச்சிருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் இதுதான். ஓகேவா? இதுதான் நான் இது வந்து VS கோட்லயே நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதோட நேம் வந்து ப்ராஜெக்ட் டன். இந்த நேமை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு இதுல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் டன் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபோல்டர் நேம் வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் டன் தான். ஓகேவா? இதுதான் வந்து என்னோட ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோர் தான். எப்படி நம்ம வந்து அமேசான் வெப்சைட்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோமோ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கார்ட்ல ஆட் பண்ணுவோம், விஷ்லிஸ்ட் ஆட் பண்ணுவோம், பிளஸ் கார்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான் நான் பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்லயும் இருக்குது. ஓகேவா? நம்ம அந்த அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நானும் பில்ட் பண்ணியிருக்கேன் PHP லாங்குவேஜ்ல. ஓகேவா? இது வந்து பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட யூசருக்குன்னு தனி ஒரு பேஜும் பிளஸ் அட்மின்க்கும் தனி ஒரு பேஜும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிளஸ் நான் யூசர்ஸ்ல பண்றது எல்லாத்தையுமே நான் அட்மின் பேஜ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூடவே எனக்கு எல்லா டேட்டாவுமே PHP MySQL அதுலயுமே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். நான் ரெண்டு ஆக்சஸ் ஸ்டோரிங்க்கு கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து MySQL DBலயும் போய் ஸ்டோர் ஆகும், பிளஸ் நம்மளோட அட்மின் பேஜ்லயும் நம்ம வந்து அட்மின் டேஷ்போர்ட்லயும் நம்ம வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் யூசர்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுதான் வந்து என்னோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ஹோம் பேஜ். நாவ்பாஸ்ல ஹோம், அபவுட் அஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஹோம் பேஜ்ல இது ஜஸ்ட் ஒரு நார்மல் அப்ளிகேஷன் தான். இதுல வந்து நான் வந்து இதுல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா வியூ பை கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா கேட்டகரி வைஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வியூ பண்ணலாம். ஓகேவா? இப்ப சப்போஸ் நம்ம சாம்சங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி எனக்கு சாம்சங்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த பேஜ்ல வியூ ஆகும். ஓகேவா? பட் நான் ப்ராடக்ட் இப்போதைக்கு சாம்சங் ப்ராடக்ட் ஒன்னே ஒண்ணுதான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அது எனக்கு வியூ ஆகிருக்குது. ஓகேவா? இதுலயுமே நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆட் டு கார்ட். இதையும் நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். சரி, இதை நெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா இதுலயுமே எனக்கு நான் கரண்டா ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளா இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து குயிக் வியூக்காகவும் இன்னொன்னு வந்து விஷ்லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்காகவும் கொடுத்துருக்கேன். பிளஸ்
ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? குயிக் வியூனா என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்டையே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்ம நல்லா ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவுமே ஷோ ஆகும். பிளஸ் இங்க வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எத்தனை இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுவுமே ஷோ ஆகும். இது கூடவே நம்ம 2 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து எதுக்காக அப்படின்னா ஆட் டு கார்ட்காக, இன்னொன்னு வந்து எதுக்காக அப்படின்னா ஆட் டு விஷ்லிஸ்டுக்காக. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் இப்ப ஆட் டு கார்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா லாகின் பண்றதுக்கு வந்து சொல்லும். ஓகேவா? இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. விஷ்லிஸ்ட் நான் கொடுத்திருந்தாலும் அது வந்து என்னன்னா லாகின் பண்ண சொல்லும். ஓகேவா? எதுக்காகனா இப்ப நம்மளோட கார்ட்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லாகின் பண்ணிருக்கணும். கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஓகேவா? அதுதான் என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹோம், இதெல்லாம் ஜஸ்ட் லிங்க் தான் நான் பண்ணிருக்கேன். மேல இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து நான் வந்து லிங்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? லாகின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாகின் பேஜ்க்கு போகும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணேன்னா ரெஜிஸ்டர் பேஜ்க்கு போகும். கார்ட் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணேன்னா அது ரெஸ்பெக்டிவ் ஆஸ் இட் இஸ் அதோட ரெஸ்பெக்டிவ் பேஜஸ்க்கு வந்து போகும். ஓகேவா? மிச்சபடி ஃபூட்டர்ல வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கேன். என்னோட கான்டாக்டர்ஸ் அந்த ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து லிங்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அபோட்டஸ் பேஜ்ல எனக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கிளைண்டோட ரிவ்யூஸ் டேட்டா இதெல்லாம் தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் பேஜ் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம வந்து லாகின் பண்ணல அப்படின்னா என்ன ஷோ ஆகும்னா ப்ளீஸ் லாகின் டு see your orders இந்த மாதிரி ஒன்று வந்து ஷோ ஆகும். ஓகேவா? சப்போஸ் நம்ம லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஷாப் நவுல நம்ம லாகின் பண்ணாட்டியுமே நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து வியூ பண்ணலாம். ஓகேவா? லாகின் பண்ணியிருந்தோம்னா நம்ம கார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வியூ பண்றதுக்குள்ள பேஜ் தான். ஓகேவா? அண்ட் நான் எல்லா பேஜ்லயும் என்ன பண்ணிருக்கேன்னா ஹெட்டர் ஃபூட்டர் ரெண்டுத்தையுமே நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எல்லா பேஜஸ்லயுமே அது வந்து வியூ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கான்டாக்டர்ஸ் பேஜ்ல என்ன அப்படின்னா இப்ப நம்ம ப்ராடக்ட் நைஸா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த கான்டாக்டர்ஸ்ல வந்து நான் ஃபீட்பேக் கொடுக்கலாம். சேம் ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னாலும் நான் இதுல வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச் பட்டன் எதுக்காக அப்படின்னா இப்ப நான் ஆப்பிள் கொடுத்தேன் அப்படின்னா ஆப்பிளுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வியூ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நான் வந்து கேட்டகரி வைஸ் அதை வந்து சர்ச்சும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஷ்லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விஷ்லிஸ்ட்ல வந்து நம்மளோட டீடைல்ஸ் வியூ ஆகும். நம்ம இப்ப லாகின் பண்ணாததுனால எனக்கு வந்து வெறும் லாகின் நவ் அந்த ஆப்ஷன்ஸ் தான் வியூ ஆகும். அதே தான் கார்ட்டுக்கும் சேம் தான். ஓகேவா? லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட கார்ட்ல ஆட் ஆகிருக்கிறது எல்லாமே வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் ஐக்கான், இது எதுக்காக அப்படின்னா லாகின் ஐக்கான். ஓகேவா? இது எதுக்காகனா ரெஜிஸ்டர் லாகின் பண்றதுக்காக. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் இந்த ஒரு டைமும் ரெஜிஸ்டர் பண்றேன். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணா போதும். ஓகேவா? இந்த ரெஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யூசர்ஸா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரேசின்னு ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகேவா? info@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தோம் அப்படின்னா இமெயில் ஆல்ரெடி, ஏன்னா நான் அந்த இமெயில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி எரர் வந்து த்ரோ பண்ணுது. அதனால புது இமெயில் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தோம் அப்படின்னா இமெயில் இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி லாகின் நவ் பிளேஸ்ன்ட். இது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒன்னு டிபிலயுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்மின்லயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து டிபில செக் பண்ணி பார்க்கறது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது பிஹெச்பி மை அட்மின் யூஸ் பண்றதுனால லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பி மை அட்மின் யூஸ் பண்ணிக்கிடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிபி வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு அந்த டிபி அந்த டேபிள்ல வந்து எனக்கு வியூ ஆகும். இதுல நான் என்ன டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷாப் டிபிங்கிற டேபிள் தான். இதுல வந்து யூசர்ஸ்ன்னு ஒரு காலம் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த இருக்குது யூசர்ஸ். இதுல தான் நான் வந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க டேட்டா வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். 4th
காலம்ல கிரேசி இந்த டேட்டா தான் இப்ப நான் வந்து என்டர் பண்ணேன், அதனால அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஓகே, இவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? இதுல நம்ம போய் வியூ பண்ணி கூட பாத்துக்கலாம். இன்னொன்னு அட்மின் பேஜ்ல வியூ பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் அட்மின் பேஜ்ல எப்படி வியூ பண்ணி பார்க்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் வந்து டிபி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லாகின் கொடுக்கணும். ஓகேவா? லாகின் கொடுக்கறதுக்கு நம்ம அதுலயும் கொடுக்கலாம், லாகின் போயிட்டு நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின் நவ், இதுலயுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளோட இமெயில் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இப்ப நம்ம லாகின் பண்ணிருக்கோமான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லாகின் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், உங்களோட நேம் ஷோ ஆகும், அப்டேட் ப்ரொஃபைல் ஷோ ஆகும், ரெஜிஸ்டர், லாகின் பிளஸ் லாக் அவுட்னு ஷோ ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தோம்னா நம்மளோட இத ஓல்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம ரெஜிஸ்டர் லாகின் கொடுத்தோம்னா சேம் கான்செப்ட் தான். லாக் அவுட் கொடுத்தோம்னா அது வந்து நம்மளோட லாகின்ல இருந்து லாக் அவுட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹோம் இன்டர்ஃபேஸ்ல அதே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா விஷ் லிஸ்ட்லயும் ஆட் பண்ணலாம், சேம் நம்ம வந்து கார்ட்லயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இதை நான் வந்து விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணேன்னா எனக்கு இப்படி மெசேஜ் ஷோ ஆகும், ஆடட் டு விஷ் லிஸ்ட் அப்படின்ட்டு. நான் எங்கேயுமே இந்த ஐக்கான்குள்ள போய் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி யோர் விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி எனக்கு வியூ ஆகும். இதே மாதிரி நம்ம எத்தனை ஐட்டம்ஸ்னாலும் விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் விவோங்கிறத வந்து விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்ப நம்ம வந்து இதை ஆட் பண்ணுவோம், சாம்சங்கிறத வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆடட் டு விஷ் லிஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தோம், இதுல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா யோர் விஷ் லிஸ்ட்னு ஷோ ஆகும். ஓகேவா? இதுலயே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து எதுக்காகனா ஆட் டு கார்ட்காக, இன்னொன்னு வந்து டெலிட் ஐட்டம்காக. இந்த டெலிட் ஐட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து ஐட்டம் விஷ் லிஸ்ட்ல இருந்து டெலிட் ஆகிரும். இதே இது டெலிட் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து டெலிட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்ப கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துட்டு இப்ப நம்ம வந்து சாம்சங் வந்து ஆட் டு கார்ட் கொடுப்போம். ஓகேவா? ஆட் டு கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா கார்ட்குள்ள ஆட் ஆகிரும். சோ இப்போ நம்மளோட கார்ட்ல இதுதான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எப்போதுமே கார்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வந்து இப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். கரெக்டா? சேம் தான் இதுலயுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் டு செக் அவுட்னு கொடுக்கணும். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்றதுக்காக. ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு டீடைல்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். இதுலயுமே நான் வந்து பேமெண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து எதுக்காக அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி, இன்னொன்னு வந்து டம்மி பேமெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து ஆர்டர் பிளேஸ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும். பிளஸ் நீங்க இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் இதுல நான் ஆர்டர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணது பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? கேஷ் ஆன் டெலிவரிக்கும் டம்மி பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதே இது நான் டம்மி பேமெண்ட் கொடுத்துருந்தேன்னா ஜஸ்ட் இப்போ என்னோட கார்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னொன்று ஐஃபோன் இதை வந்து நம்ம கார்ட்க்கு ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டம்மி பேமெண்ட்னு கொடுப்போம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்லாம் மோஸ்ட்லி இல்லை. இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று ஷோ ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி யோர் பேமெண்ட் ஹாஸ் பீன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஆர்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு ஆர்டர்ஸ் நான் ஆட் பண்ண ஆர்டர்ஸ் வித் டீடைல்ஸ் எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இதுல ஆர்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட ஆர்டர்ஸ். அதே மாதிரி ஷாப் நவ் போனேன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதே இது கான்டாக்டர்ஸ்ல எனக்கு ஏதாட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து கிரேசி நம்மளோட நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் நம்மளோட நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யோர் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் குட். சென்ட் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்ட் மெசேஜ் சக்சஸ்ஃபுல்லி. இதெல்லாம் எங்க வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த டிபில வந்து இதுல வந்து ஆர்டர்ஸ்ன்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். இதுல நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம ஆட் பண்ணிருக்க ப்ராடக்ட் வந்து இந்த ரெண்டு தான், ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸும் சாம்சங்கும். அதனால அது நம்மளுக்கு ரெண்டும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து மெசேஜஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப ஆட் பண்ண மெசேஜும் நம்மளுக்கு ஷோ ஆகும். யுவர் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் குட் கிரேசிங்கிறது வந்து ஷோ ஆயிருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா நம்ம
ப்ராடக்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டிபி வச்சு ஆக்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அட்மின் பேஜ் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அட்மின் பேஜுக்கும் சேம் கான்செப்ட் தான். நம்ம எப்படி யூசருக்கு ரன் பண்ணோமோ அதே தான் இங்கேயுமே. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஜெக்ட் டன் அதோட ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இது நான் அட்மின் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பேஜுக்கு போகணும். ஸோ admin login.phpன்னு ஒரு பேஜுக்கு போயிருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டா நம்ம இந்த நேம் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் நீங்க இதுல லாகின் பண்ணிட்டு நியூ அட்மின் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா மேனுவலா கூட நம்ம டிபில இல்ல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அட்மின்ஸ்ன்ட்டு. இந்த ஆப்ஷன்ஸ்ல போயும் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு உள்ள என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ அட்மின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்டேட் ப்ரொஃபைல் கூட கொடுத்து கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்மின் பேஜ்ல இதெல்லாம் தான் உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். ப்ராடக்ட்ஸ் வியூ ஆயிருக்கும். பெண்டிங் எவ்வளவு இருக்குது, கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ் எவ்வளவு இருக்குது, மெசேஜஸ் எவ்வளவு இருக்குது, நெக்ஸ்ட் அட்மின் யூசர்ஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து நார்மல் யூசர்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வியூ ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். இப்போ ப்ராடக்ட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா எனக்கு வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகுறதுக்கு எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இது வந்து நான் இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து ஷோ ஆயிருக்குது. இப்போ புதுசா நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து Oppo A18 ஆட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கு வந்து இந்த இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை இமேஜ்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லயும் எதுனாலும் கொடுத்துக்கலாம். your product is nice. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? நான் இல்ல ஜஸ்ட் ஓப்போ மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் ப்ராடக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிரும். பிளஸ் நான் இதை வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு நான் யூசர்ஸ்ல போயிட்டு செக் கூட பண்ணிக்கலாம். எதுலனா எனக்கு இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் ஷாப் நவுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு கரண்டா இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வியூ ஆகும். Oppo A18 வியூ ஆயிருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அட்மின் பேஜ். ஆர்டர்ஸ்ல போயிட்டு நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கிறதுல நான் இப்ப டம்மி பேமெண்ட் அவங்க பே பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ நான் இதை வந்து கம்ப்ளீட்டட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கேயுமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? இதுல போயிட்டு நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆர்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டம்மி பேமெண்ட் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு மாறி இருக்கு. இதே மாதிரி நம்ம டெலிவரி ஸ்டேட்டஸுமே நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? இதுலயுமே நான் டெலிவர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட் டெலிவரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க போய் நான் வியூ பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டெலிவரி ஸ்டேட்டஸ்மே டெலிவர்டுன்னு ஷோ ஆகிரும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்மின் பேஜ்ல போயிட்டு ஆக்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்களா இல்லையா நம்ம இதுல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஆர்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்மின்ஸ்ல போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புது அட்மின்ஸையும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து அட்மின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ்ல வந்து என்னென்ன ஷோ ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எல்லா யூசர்ஸுமே இங்க வந்து ஷோ ஆகும். இதுல நம்ம யூசர் வந்து ஏதாவது ஐடி வந்து டெலிட் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப டெலிட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 3 யூசர்ஸ் தான் இருக்காங்க. இப்ப இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து இதுலயுமே வந்து டெலிட் ஆயிருக்கும். இந்த யூசர்ஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 3 டேட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூசர்ஸ்ல 4 டேட்டா இருந்துச்சு. இப்ப நம்ம அட்மின்ல டெலிட் பண்ணது வந்து அதுலயே டைரக்டா டெலிட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ்ல வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டைப் பண்ண மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? யூசர் ஐடி 4 கிரேசிங்கிறது இவங்க வந்து இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மெசேஜஸ்ல வந்து ஷோ ஆகும். ஓகேவா?
அண்ட் தென் இதே மாதிரி நம்ம வந்து யூசர்ஸ்க்கு இருந்த மாதிரியே இதுலயுமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்றதுக்கு பிளஸ் ரெஜிஸ்டர் லாக்இன் லாக் அவுட் பண்றதுக்கு. ஓகேவா, இதுதான் என்னோட இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.